பீகாரினுடைய கள நிலவரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆட்சி அமைக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. எத்தனை இடங்கள்? 199 இடங்களில் ஜேடியு பாஜக முன்னிலை பெற்றிருப்பதை பார்க்கிறோம். ஆர்ஜேடி காங்கிரஸ் 38 இடங்கள் என்பது தற்போதைய தகவலாக இருக்கிறது. கள நிலவரங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். காலைல 8 மணியிலிருந்து இந்த முன்னணி நிலவரங்களை பார்த்துருக்கோம். தொடக்கத்திலிருந்தே என்டிஏ லீட் எடுத்து போயிட்டு இருக்காங்க. 199 அப்படிங்கிறது தற்போதையிலான எண்ணிக்கையாக இருக்கிறது. 200 தாண்டுமா நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டு வருது. நம்ம அதை பகுப்பாய்வு செஞ்சுட்டு இருக்கோம். என்னென்ன காரணங்கள்? கடந்த 2020 தேர்தலை போலவே நெக் டு நெக் 1% குறைவான ஒரு சூழல் என்பது இந்த ஆண்டும் நிலவும் என்பது ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள், எக்ஸிட் போல், நிறைய நிறுவனங்களின் அதிக அளவிலான நிறுவனங்களுடைய எக்ஸிட் போல் கொடுத்த அந்த எண்களின் அடிப்படையில் தான் தற்போதைய தேர்தல் முடிவுகளும் வந்திருக்கிறதா? மார்க்சிஸ்ட் கட்சியிலிருந்து திரு சார், எக்ஸிட் போலில் நம்ம பேசணும். பல முன்னணி தொலைக்காட்சி நிறுவனங்கள் தங்களுடைய தொலைக்காட்சி பேரையே சொல்லாமல் ஏஜென்சியோட நேமை வச்சு தான் எக்ஸிட் போல கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேர்தல் முடிவுகள் தப்பாக போயிடும், தொடர்ந்து நம்ம மேலே விமர்சனங்கள் வருது அப்படின்னு கணிப்புலையே பல அவங்க அதில் உறுதி இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் அந்த எக்ஸிட் போல் மாதிரி தான் இப்போ ரிசல்ட்டு வந்துக்கிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறது? இல்லை எக்ஸிட் போல் சொன்னதை விடலாம் அதிகமாக வருது. ப்ராப்ளம் என்னன்னா, முன்னணி நிறுவனங்களுக்கே தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கே ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் இருந்தது. சரியாக கணிக்க முடியுமா? இல்லை சரியாக கணிக்க முடியாமலாம் இல்லை. போன முறை 12 நிறுவனங்கள் 352 இருந்து 411 வரை சொல்லியிருந்தாங்க. 411 வரை சீட்டுகள் பிஜேபிக்கு கிடைக்கும் என்று. ஆனால் அதில் ரொம்ப குறைவாக சொன்னதில் 3ல் 2 பகுதி தான் பிஜேபினால் பெற முடிஞ்சது. ஸோ அவங்க அந்த நேரேட்டிவ், அந்த ஈகோ சிஸ்டத்தையே அதை செட் பண்ணுவாங்க. முதல்ல அவங்க தான் மெஜாரிட்டி வருவாங்க, ரொம்ப தம்பிங் மெஜாரிட்டியில் வருவாங்க. அது 2-3 விதமாக நடக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னால், முதல்ல அப்படியே ஆரம்பித்து கருத்து கணிப்பு என்கிற பேரில் ஒன்று, அப்புறம் எக்ஸிட் போலில் ஒன்று, அப்புறம் அவங்க பேசும்போது ஒரு நம்பரை சொல்கிறது. இதெல்லாம் அவங்க செய்து கொண்டு இருக்கக்கூடிய தவறுகளை மறைப்பதற்காக செய்கிற விஷயமாக இருக்கும். அதனுடைய தொடர்ச்சி இது பல அம்சங்களும் சேர்ந்தது என்று தான் நான் பார்க்குறேனே தவிர, தனியாக இப்போ கேட்டால் யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் தோற்றுக்கிட்டு இருக்கீங்க, அதனால் இந்த காரணத்தை சொல்கிறீங்க அப்படின்னு. பட் தேர்தல் ஆணையம் எப்படி நடுநிலைமை இல்லாமல் நடந்து கொள்கிறது, அதாவது தவறுகள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக எல்லா காலத்துலேயுமே இருந்திருக்கு. எல்லாரும் தவறுகள் செஞ்சுருக்காங்க கடந்த நாள். ஆனால் இவங்க தவறு மட்டும்தான் செய்வாங்க. எங்கேயாவது பிடிபட்டோன்னா கொஞ்சம் நல்லதாக நடக்கிறது மாதிரி அவங்க காட்டிப்பாங்க. இன்னொன்று பொய் சொல்லுவாங்க. நான் முதல்ல அவங்க இருந்தவங்ககிட்ட சொன்னேன், 27 நாளில் கட்டி கொண்டு இருக்கிற புது பாலம், ஒரு 12 பாலம் இடிந்து விழுந்தது. இது உலகத்திலே ஒரு ரெக்கார்டு. ஆனால் இந்தியாவினுடைய எந்த பத்திரிகைகளும் அதை பெருசாக பிரசுரிக்கலை. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், ஆனால் ஜங்கிள் ராஜுன்னு அவங்க சொல்லுவாங்க, ஜங்கிள் ராஜுன்னு சொல்லுவாங்க. இது என்னது அன்செக்டு ஒரு கரப்ஷன் இல்லையா? 12 பாலம் நீங்கள் அது ஒருவேளை இன்னும் கொஞ்ச நாள் பயன்பாட்டுக்கு வந்திருந்ததுன்னா மக்கள் நிறையா பேர் இறந்துருப்பாங்க. அப்புறம் அதே போல் தப்பாக விவரங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஜிடிபியில் உயர்ந்துச்சு, நீங்கள் எடுத்து பாருங்கள். ஜிடிபியில் அவங்க எத்தனாவது இடத்துல இருந்தாங்களோ அதுதான் இப்போவும் இருப்பாங்க. அதே போல் நீங்கள் வறுமை ஒழிப்புன்னு சொல்லுவாங்க. 68% குடும்பங்கள் 6000 ரூபா மாதம் வருமானம் ஈட்டக்கூடிய அளவில் தான் இருக்காங்க. தவறான புள்ளி விவரம் சொல்கிறீங்க. 39% தான் தவறான புள்ளி விவரம் நீங்கள் சொல்கிறது. நான் வேணா சொல்கிறேன்னு பார்த்துங்க. எவ்வளோ சொல்கிறீங்க நீங்கள்? உங்களுக்கு அந்த எண்ணிக்கையை கொடுக்குறேன். இல்லை அது வராது. தவறான எண்ணிக்கை கொடுக்கு. நீங்கள் தொடரலாம், நம்ம நீங்கள் தொடருங்க. அதே போல் இப்போது நீங்கள் 2011 அதே போல் சொல்லுவாங்க, 37 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க, அப்படி ஆயிட்டாங்க. அதெல்லாம் 2024 தேர்தலுக்கு பின்னால் இறந்து போனவங்களா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ என்னன்னா, இப்போ வாரணாசி தொகுதியில் அப்புறம் மோடி வெற்றி பெற்றதையே நீங்கள் இல்லைன்னு தானே சொல்ல வேண்டியிருக்கும்.
ப்ராப்ளம் என்னென்னா இந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடந்து கொண்டே இருக்கும். ஏன் நீங்கள் இதுவரை வந்து எஸ்ஐஆரை எல்லாரும் இது பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அது 2 வருட காலமாக நடக்கும். அதனால தான் அது தாக்கு பிடிச்சி நின்றுது. நீங்கள் இந்த 2 மாதத்தில் பண்ணுறத எஸ்எஸ்ஆர்லையும் பண்ணுறீங்க, ஷார்ட் சம்மரி ரிவிஷன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதில் 3வது விஷயம் என்னென்னா, இந்த தடவை இப்போ இன்றைக்கி நீங்களும் நானும் அதாவது தமிழ்நாட்டில் வசிக்கிற யாருக்கும் வாக்குரிமை இன்றைக்கி கிடையாது. ஆஸ் ஆஃப் நவ் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் என்பதே கிடையாது. இனிமேல் தான் நீங்கள் அது வந்து கொடுத்து அதை சேர்த்து அவங்க டிராஃப்ட் வரும்போது தான் வரும். இது என்ன அப்படின்னு சொன்னால், இதை அவங்க சக்ஸஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இன்னொன்று, தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த நடைமுறை, நீங்கள் கூலியை கூட கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க கூலியை கூட வாங்கிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவர் சொன்னார் முறைகேடு நடந்திருக்கு, என்ன வேணாலும் நடக்கட்டும், பட் சாதாரண ஆளுக்கு போகிறத கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க 10,000 கொடுக்குறத தேர்தலுக்கு 4 நாளைக்கு முன்னால் கொடுக்குறத தேர்தல் ஆணையம் நம்ம உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.